ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி பேக் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு என்ன தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜிப்பு, ஒரு 1/2 மீட்ரு, அப்புறம் பேக் பார்ட்ஸு, ஃப்ரண்ட் பார்ட்ஸுக்கு 2 துண்டு. அந்த துண்டில் வந்து சின்னதாக ஒரு துண்டு வச்சு 2 பட்டன் அடிச்சிருக்கோம். அப்புறம் மேல் பட்டி, அப்புறம் டூர் பார்ட்ஸு, 2 அஸ்தர் தேவை, அப்புறம் ஹேண்டில், அப்புறம் பைப்பிங். இது வந்து 2 ரன்னர், அட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் தேவை. இதை வச்சு ஒரு குட்டி பேக் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேக் பார்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து டூர் பார்ட்ஸ் வச்சு ஒரு சின்ன அஸ்தர் வச்சு கொஞ்சமாக அந்த ப்ளூ கலர் பார்ட்ஸில் கேப் விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மேல் சைடு மடித்து அடிச்சுக்கணும், சின்னதாக மடித்து அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மடித்து அடித்ததை கீழே ஜிப்பு வச்சுட்டு அந்த பார்ட்ஸை மேலே வச்சுட்டு கொஞ்சம் தூரம் லைட்டாக தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஹேண்டில் வச்சுக்கணும், உள் சைடாக வச்சுக்கணும் ஹேண்டில். மறுபடியும் கொஞ்சம் தூரம் தையல் போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு முனையை வச்சு அடிச்சுக்கணும். கரெக்டாக அந்த லெவல் வந்தவொடனே மிச்சம் இருக்கிற ஜிப்பை வெட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ பேக் பார்ட்ஸ் வந்து ரெடி. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ஸ் அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ஸுக்கு 2 துண்டு காமிச்சு இல்லைங்களா, அதில் வந்து கீழே வந்து அந்த பட்டன் அடித்த பார்ட்ஸை வச்சுட்டு மேலே வந்து அந்த ப்ளூ கலர் பார்ட்ஸை வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை பிரிச்சுட்டு மேலே லைட்டாக ஆயில் தடவிட்டு அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸில் வந்து பைப்பிங் வச்சு லைட்டாக மடித்து அடிச்சுக்கணும். கரெக்டாக அந்த பார்ட்ஸ் லெவலுக்கு அடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற பைப்பிங்கை வெட்டி விட்டுறணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் கீழே ஜிப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பைப்பிங் பிடிச்சதை வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். அப்புறம் மேல் பட்டி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக உருட்டி ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜிப்பில் வச்சு அதை அடிச்சுக்கணும். அந்த பட்டியை வந்து இந்த சைடு கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜிப்பில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் பார்ட்ஸை வந்து ஒரு அஸ்தர் வச்சு மடித்து ஒரு உருட்டிக்கணும். ஒரு உருட்டி அடிக்கிறதுனால லைட்டாக மேல் சைடு மடிச்சுக்கணும். அதை தான் நாங்கள் உருட்டுறதுன்னு சொல்லுவோம். லைட்டாக மேல் சைடு அந்த அஸ்தரோடு சேர்த்து மடித்து அடிச்சுக்கணும். இப்போது அந்த பேக் பார்ட்ஸ் அடிச்சிடலைங்களா, அந்த
ஜிப்போட இந்த பார்ட்ஸ் வச்சு ஜாயிண்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்ஸ் வச்சு ஜாயிண்ட் பண்ணணும். அப்படியே ஒரு தையல் போட்டுக்கணும். அதை அப்படியே மடித்து உல்ட்டாவாக வச்சு இந்த ஃப்ரண்ட் பார்ட்ஸ் கூட வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். அப்புறம் சைடில் அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். மேலே லைட்டாக ரஃப் அடிச்சுட்டு அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். லைட்டாக ரஃப் அடிச்சிடணும். அப்போ தான் பிரிஞ்சிடாமல் இருக்கும், அதுக்காக ரஃப் அடிக்கணும். கீழேயும் அப்படியே லைட்டாக ரஃப் அடிக்கணும். அதே மாதிரி அந்த பக்கம் சைட்லேயும் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் கீழ் சைடு பார்த்தோன்னா கேப் இருக்கும். அதில் வந்து அட்டை போட்டுக்கணும். குட்டியாக ஒரு அட்டை காமிச்சிடுங்களா, அந்த அட்டையை வந்து அந்த கேப்புக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு அதை கொஞ்சம் மடிச்சிங்கன்னா முக்கோணம் ஷேப்பில் இருக்கும். அதை அப்படியே முக்கோணம் ஷேப்பில் மடித்து ஒரு தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ பேக் ரெடி. திருப்பிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிடணும். திருப்பிட்டோன்னா பேக் வந்து ரெடி ஆகிடும். பேக்கை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். குட்டியாக அழகாக இருக்கும். சும்மா ஒரு பர்ஸ் வச்சு ஒரு ஃபோன் வச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கோட மாடல் இதுதான். பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.